அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. சேலம் மக்களவை தொகுதியில் பிரதான கட்சிகளில் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புள்ளவர்கள் யார் என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். திமுக சார்பில் ஆளும் திமுக சார்பில் யார் களம் இறக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, திமுக ஒரு புதுமுகத்தை நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா அது இளைஞராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அந்த அடிப்படையில கட்சி பொறுப்புகள்ல பெரிய அளவில் பெரிய பொறுப்புல இல்லை அப்படின்னாலும் உதயநிதி ரசிகர் மன்ற மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய PK பாபு இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பாபுவுக்கு அடுத்தபடியா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோமா அப்படின்னாக்கா, மிக அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு அரசியல் முக்கிய பிரமுகர் அப்படின்னு சொல்லணும் TM செல்வகணபதி. இவர் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, முன்னாள் MP-யாவும் பதவியில் இருந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு பொறுப்புகள்ல இருந்தவர். அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர். இவருக்கு அந்த சுடுகாட்டு கொட்டகை ஊழல் அந்த முறை புகார் இருந்தக்கூடிய காரணத்தினால, அந்த வழக்கு இருந்த காரணத்தினால கடந்த சில தேர்தல்களில் இவர் போட்டியிட முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போது இவர் தேர்தல் களம் காணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால திமுக தரப்புல இவர் களம் TM செல்வகணபதி. தற்போது இவர் திமுக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு. இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிகிறது. மூன்றாவதாக SR பார்த்திபன். SR பார்த்திபனை பொறுத்தவரைக்கும் தற்போது சேலம் நாடாளுமன்ற தொகுதியோட உறுப்பினராக இருக்காரு. மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 பேரை தவிர்த்து அதிமுக யார் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவும் ஒரு இளைஞருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற பேச்சு தான் பரவலா இருக்கு. அந்த அடிப்படையில் அதிமுக நேரடி பொறுப்புல இல்லை அப்படின்னாலும் கிளை அமைப்பான ஜெயலலிதா பேரவையில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியான விக்னேஸ்வரன், ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் BE பட்டதாரி, இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு தெரிகிறது. இதற்கு அடுத்த இடத்துல ஏற்கனவே திமுகவில் நான் குறிப்பிட்டது போல அதிமுகவிலும் அனுபவ அரசியல்வாதி செம்மலை. இவர் முன்னாள் அமைச்சர், முன்னாள் MLA, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் MP-யாவும் இருந்திருக்கிறாரு. இப்படி அரசியல் அனுபவம் மிக்க செம்மலைக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதற்கு அடுத்த இடத்துல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், இவருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த 3 பேர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதிமுக கூட்டணி இதுவரைக்கும் இறுதி செய்யப்படாத நிலையில அதிமுக கூட்டணியில் பாமக இணையும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அப்படி பாமக இணைந்தால் சேலம் மக்களவை தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யுமாறு அவங்க தொடர்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அந்த அடிப்படையில அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்து சேலம் மக்களவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு கார்த்தி. இவர் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கூட நிர்வாக குழு தலைவராக இருக்கிறாரு. அனுபவம் மிக்க அரசியல்வாதி அப்படிங்கிறது இவர் சொல்லலாம். தலைமைக்கு மிக நெருக்கமான ஒருவர் மு கார்த்தி. எனவே அந்த கட்சி சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சி, தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான இடம், தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற அடிப்படையில அந்த கட்சியோட கல்வியாளர் பிரிவு மாநில துணைத் தலைவர் ஜெயராமன் அவர் பெயர் பரிந்துரையில இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஜெயராமனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தா, அடுத்த பட்டியல்ல பாரதிய ஜனதா கட்சியோட பட்டியல்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய நபர் சுரேஷ் பாபு. இவர் பாரதிய ஜனதா கட்சியோட சேலம் மாநகர் மாவட்ட தலைவரா பொறுப்புல இருக்கிறாரு. இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா அண்ணாதுரை. இவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் கடந்த நீண்ட காலமா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் சேலம் பாராளுமன்ற தொகுதியோட பொறுப்பாளர் மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று இந்த 3 பெயர் பரிசீலனையில் இருப்பதா தெரிய வந்திருக்கிறது. அதே போல அடுத்ததாக எப்போதுமே எல்லா தேர்தல்களிலும் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாலசுப்ரமணியம் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சேலம் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறாரு. இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு தெரிகிறது. அதற்கு அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ரீரத்னாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டு வரவர். இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் நல்லான், இவருக்கு வாய்ப்பு அந்த கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 4 கட்சிகளை முதல் சொல்லக்கூடிய திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் சேலம் மக்களவை தொகுதியை தங்கள் வசம் ஆவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் தீவிரம் காட்டி வராங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் மோகன்ராஜ். அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.